சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடியினால் என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் இந்த 4ஆம் வாரத்திலும் கர்த்தர் நம்மை கண்ணிமைகளை போல பாதுகாத்து இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்து ஏந்தி சுமந்து நம்மை அவர் வழி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்ததான வசனத்தின் தொடர்ச்சியை இந்த வாரத்திலே நம்ம இந்த வாரம் 2வது பாகமாக நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் பலப்படுத்துகிற கிறிஸ்து என்ற தலைப்பிலே 1வது பாகத்தை நாம் பார்த்தோம். இந்த பலப்படுத்துகிற கிறிஸ்துவிலே மைய வசனமாக ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்ற வசனத்தை மையமாக கொண்டு கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார், நமக்கு சத்துவமாய் இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு அந்த வசனம் முன்னோடியாக இருந்தது. அதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல கர்த்தரே எனக்கு துணையா இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். அதே போல அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனங்களே அவர் நமக்கு சொல்லுகிறதான காரியங்களிலே அவர் நம்முடைய பாடுகளிலே நம்மை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி இதற்கு ஒற்ற வசனங்களாக இதை நாம் பார்த்தோம். அது மாத்திரமில்லாமல் கடந்த வாரத்திலே தேவன் எப்படியெல்லாம் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை சத்துவப்படுத்துகிறார், நம்மை ஸ்ட்ரென்த் படுத்துகிறார் என்று சொல்லி ஒரு 5 காரியங்களை பார்த்தோம். நம்மை ஐஸ்வர்யத்தில் சம்பாதிக்கிறதுக்கு அவரே நமக்கு பலனை தருகிறார், அடைக்கலமாக அளிப்பதற்கு நமக்கு சேஃப்டி கொடுக்கிறதற்கு அவர் நமக்கு பலப்படுத்துகிறார். 3வது, நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் வியாதியின் வேலையிலோ கஷ்டத்தின் வேலையிலோ போராட்டத்தின் வேலையிலோ கடன் பிரச்சனைகள் மத்தியிலோ இல்லை நம்ம சமாதானத்தை இழந்து போய் சோர்ந்து போய் என்னை மறித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி நம்ம யோசிக்கிற வேலையில கூட கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறமா 4வது காரியம், நாம உபதேசத்தில் நிலைக்கும்படி நம்மை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி 4வது காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசினார். கடைசியாக 5வது காரியம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம், நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு ஷீல்டாக நமக்கு இன்னைக்கு சங்கீத பகுதியில் வாசித்தது போல அரணாய் அமைவதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. இந்த பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் 2ஆம் பாகத்தை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நாம பலமாய் எண்ணுகிற விஷயம் எது தெரியுமா? எனக்கு பலம் அப்படின்னு சொன்னா நம்ம எதை பார்க்கிறோம்? வயதானவர்களை எடுத்துக்கொள்ளுங்க, தம் பிள்ளைகள் மேல தன்னை பலமாய் எண்ணிக்கொள்வாங்க இல்லையா? ஒரு சிலர் தன்னுடைய வேலை மேல பலம், வேலையினால் தான் நான் நிலையில் இருக்கிறேன். ஒரு சிலர் நினைப்பாங்க என் கணவன் தான் எனக்கு பலன். ஒரு சில மனைவிகள் சொல்லுவாங்க, ஒரு சில கணவன் சொல்லுவாங்க என் மனைவி தான் எனக்கு பலன், அவங்க தான் எனக்கு நல்ல சப்போர்ட். இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் இதை காட்டிலும் நமக்கு பலனாய் இருக்கிறவர் ஒருவர் யார் என்று சொன்னால் நம்மை படைத்தவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை பாவத்திலிருந்து மீட்டவரும் உங்களை ரட்சித்தவரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு பலனாய் இருக்கிறார் என்பதை இந்த நாளில் நீங்களும் நானும் நன்றாக உணர வேண்டியது அவசியமாயிருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு பலன் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தான் எனக்கு பலன், அவர் தான் எனக்கு ஃபவுண்டேஷன், அவர் தான் எனக்கு அஸ்திபாரம். அதுக்கு மேலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலதான் நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் நீங்க அதை சார்ந்திருக்கணும். ஒருவேளை படிக்கிற காரியமா இருந்தா நீங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், இல்ல நீங்க வேலை செய்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், இல்ல ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்களா இருக்கலாம், ஒருவேளை நீங்க விசுவாசிகளா இருக்கலாம், நீங்க ஒருவேளை தாய்மார்களா இருக்கலாம், தகப்பன்மார்களா இருக்கலாம், நீங்க யார் வேணாலும் இருக்கலாம், முதிர் வயதுள்ளவர்களா இருந்தால் யாரா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய அஸ்திபாரத்தை
இயேசுவின் மீது போடுங்க. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அவர் நமக்கு பலனாக இருப்பார். ஹல்லேலூயா. உங்க வேலை மேலேயோ, உங்க படிப்பு மேலேயோ, உங்க சம்பாதித்து மேலேயோ, உங்க சொத்துக்கள் மீதோ நீங்கள் உங்கள் பலத்தை வைத்தீர்கள் என்று சொன்னால் இது எல்லாம் ஒரு காலத்திற்கு பிறகு அழிந்து போகிறதாய் காணப்படுகிறது. என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்காக வைத்திருக்கிறவர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு சின்ன ஒரு பூகம்பம் வந்தாலோ, ஒரு வெள்ளம் வந்தாலோ அது எல்லாமே என்ன பண்ணுகிறது, அடித்து செல்லுகிறது. நம்ம கேரளா கூட வெள்ளம் வந்திருந்தப்போ எத்தனையோ பணக்காரர்கள், நம்ம சென்னையில வெள்ளம் வந்திருந்தப்போ கூட எத்தனையோ பணக்காரர்கள் ஒருவேளை சாப்பாடுக்காக என்ன பண்ணி இருந்தாங்க, கை ஏந்தினவர்களாக இருந்தார்கள். இதிலிருந்து நாம் நன்றாக புரிய வேண்டியது என்ன வேண்டும் சொன்னால், நீங்கள் எதன் மீது பலமா எண்ணுகிறீர்களோ, ஏது உங்கள் பலம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ அந்த பலம் உங்களை விட்டு ஒரு நாள் என்ன பண்ண போயிடும், அகன்று போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அகன்று போகிறதுக்கு மேல உங்க பலத்தை வைக்காதீங்க. காணாமல் போகிறதுக்கு மேல உங்க பலத்தை வைக்காதீங்க. ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாமல் போகிறதுக்கு மேல உங்க பலத்தை வைக்காதீங்க. என்றைக்கும் விற்றிருக்கிறவர், என்றைக்கும் நிலை நிற்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல உங்க பலத்தை வைக்கும் பொழுது அவர் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதான இந்த 2வது தலைப்புல தேவன் யாரை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி ஒரு 4 காரியங்களை நாம பார்க்க போகிறோம். கடந்த வாரத்துல தேவன் எப்படி நம்மை பலப்படுத்துவார் என்று சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு தேவன் யாரை பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேவன் யாரை பலப்படுத்துகிறார் என்று பார்க்கிறதுக்கு முன்பாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல மிகவும் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது இந்த உலகம் எப்படி இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு. ஹல்லேலூயா. என்னவா இருந்துச்சு, வெறுமையா இருந்த காரியத்தை தான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால இந்த உலகத்துல ஒவ்வொரு காரியங்களையும் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணுமில்லாத இந்த உலகத்தை என் தேவனால உருவாக்க கூடும் என்று சொன்னா, நீங்கள் உங்க வாழ்க்கையில ஒன்றும் இல்லை என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிற இந்த வேளையில, என்னிடத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஏங்கி தவித்திருக்கிற வேளையில, என்னை ஒதுக்குறவர்கள் மத்தியிலே, என்னை அறவே தள்ளுகிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களையும் உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தையே தேவன் வார்த்தையினால் உண்டாக்கினார். இந்த உலகம் வெறுமையாக இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் இந்த உலகத்தை எப்படி உருவாக்கினார் என்று சொன்னால், without nothing creating everything. ஹல்லேலூயா. நத்திங்காக இருக்கிற உங்க வாழ்க்கையை எவ்ரிதிங்காக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இந்த உலகத்துல ஒருவேளை உங்களை நத்தி ஒன்றும் இல்லை, வெறுமையானவன், உங்களை அசட்டை பண்ணலாம், உங்களை துன்புறுத்தலாம், தூரம் தள்ளலாம், உங்களை என்ன வேணாலும் பேசலாம், ஒன்றும் இல்லாதவன், ஏழை, ஏன் ஒரு படி மேலே போய் உங்களை பிச்சைக்காரன் கூட சொல்லலாம். நீங்க தேவ சமூகத்தில் பிச்சைக்காரனா இருக்கிறது நல்லதுன்னு நீங்க ஏன்னு சொன்னா அந்த பிச்சைக்காரனை தான் கர்த்தர் நேசிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஒன்றும் இல்லாதவனை உருவாக்குகிறதுல என் தேவன் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் யார் யாரெல்லாம் நீங்க பலப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கலாமா? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, என்ன வசனம் சொல்லுகிறது? கர்த்தர் தமது ஜனத்துக்கு என்ன பண்ணுகிறாரா? பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது தேவன் யாரை பலப்படுத்துகிறார் என்று சொன்னால், தம் ஜனத்திற்கு அவர் என்ன பண்ணுகிறாராம்? பலனை தருகிறார்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளே, இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளே, இயேசுவை நம்புகிற பிள்ளைகளே, இயேசுவை நம்பி ஓடி வருகிற பிள்ளைகளே, அவருடைய ஆலயத்தில் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை அவர் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆலயத்துக்கு போகிறேன், சபைக்கு போகிறேன், என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் இல்லையே என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளையே, புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் செய்யல, ஏன் நான் ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி இருதயத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இடத்துல இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னா, தம்முடைய ஜனத்தை அவர் என்ன பண்ணுகிறாரா? பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பி வருகிற பிள்ளைகளை பலப்படுத்துகிறார், உங்களை சத்துவப்படுத்துகிறார். அவரை நம்பி அவருடைய ஜனத்திற்கு, என்னுடைய ஜனம் சொன்னா நான் யாரெல்லாம் சொல்லுவேன்? என் சொந்தக்காரங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என்ன நாடி இருக்கிறவங்க, என்னை தேடி வருகிறவங்க, அவங்களெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? என் ஜனம் சொல்லுவேன். என்னை தேடாதவங்களை நான் என் ஜனம் சொல்லுவோமா? என்னை வெறுக்கிறவங்களை என் ஜனம் நான் சொல்லுவேனா? இல்ல என்னை அருவருக்கிறவங்களை நான் என் ஜனம் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன் இல்லையா? அப்படிதான் யார் யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ, யார் யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் கர்த்தரை தேடி வருகிறார்களோ, யார் யாரெல்லாம் கர்த்தருடைய பாதத்துல விழுந்து கிடக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் மாத்திரம்தான் தேவ ஜனமாக தேவனுடைய சமூகத்துல கருதப்படுகிறாங்க. கர்த்தரை விசுவாசித்து இயேசுதான் என் சொந்த ரட்சகர், இயேசுதான் என் வாழ்க்கை, இயேசுதான் என் எல்லாமே என்று சொல்லுகிறாங்க, அவங்க தான் இயேசுவனுடைய ஜனமாய் காணப்படுகிறது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம், ஒண்ணுமே இல்லைனாலும் கர்த்தர் அவங்களை பலப்படுத்தியிருக்கிறார். ஒண்ணுமே இருக்காது, பணம் இருக்காது, பொருள் இருக்காது, ஆனால் அவங்களிடத்துல தேவ சமாதானத்தை பார்க்க முடியும். ஏன்னா கர்த்தர் அவர்களை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோடி கோடியா பணம் வச்சிருப்பான், கோடி கோடியா சொத்து வச்சிருப்பான், ஆனா அவனுக்கு சமாதானம் வேணும்னு சொல்லி எங்கெங்கயோ தெரிஞ்சு கொண்டிருப்பான், எங்கெங்கயோ நடந்து போவான், எங்கெங்கயோ மலைமலையா ஏறி இறங்குவான், எங்கெங்கயோ சுத்த வேண்டிய இடத்துக்கெல்லாம் சுத்துவான், ஆனால் அவனுக்கு என்ன வராது? சமாதானம் வராது. ஏன்னா அவர்கள் இயேசுவினுடைய ஜனம் கிடையாது, இயேசுவால் தெரிந்துபட்டிருக்கிற ஜனம் இல்லை. அப்போ நான் இயேசுவினுடைய ஜனமாய் மாற வேண்டும் என்று சொன்னார். முதலாவது நான் இயேசுக்கு பிரியமானவனாய் நடக்கணும், இயேசுவை நான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை என் தகப்பனாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இயேசுவை தன் தகப்பனாக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இயேசு உங்களையும் தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஜனமாக நீங்களும் நானும் மாற வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இததான் நாம என்னாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னாகம புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் எடுத்து ஒரு வாசிக்கலாம். என்ன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து என்ன பண்ணுவாரா? உன்னை காக்க கடவா. தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்றாரு, அவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றுவார் என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய ஜனங்களாக இங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுறாரு, அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவா. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற தம் ஜனங்கள், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவர் அவர்களை என்ன பண்ணுகிறவராக இருக்கிறார்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு பொருளாதார ஆசீர்வாதம் இல்ல, மற்ற காரியங்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனால நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம் சொல்லி சொல்லுகிறதுல பிரயோஜனமற்றது. நம்முடைய ஆசீர்வாதம் தேவனால் வருகிற ஆசீர்வாதமாய் காணப்படணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல நினைச்சிருக்கிறாங்க, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க. அது அல்ல ஆசீர்வாதம், அது நீங்கள் தேடிக்கொள்ளுகிற ஆசீர்வாதம். அப்ப ஆசீர்வாதம்னா என்ன?
ஆசீர்வாதம்னா என்ன பாஸ்டர் கேக்குறீங்களா? கர்த்தரால் வருகிறது தான் நமக்கு ஆசீர்வாதம். நீ உனக்காக ஏற்படுத்துகிறது ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தரால் உண்டாக்கி அவருடைய ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அததான் சொல்லுகிறார் சங்கீதம் 68ஆம் சங்கீதம் அதனுடைய கடைசி வசனம் சொல்லுது, தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, நீ சம்பாதிக்கிறது வருகிறது ஆசீர்வாதம், அது உன்னுடைய ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தரால் எது உனக்கு நியமிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறதோ அதுதான் தெய்வீக ஆசீர்வாதம். அந்த தெய்வீக ஆசீர்வாதத்திற்கும் இன்னைக்கு உலகத்தின் ஆசீர்வாதத்திற்கும் நம்ம அர்த்தம் புரிந்து கொள்ளாததுனாலதான் இன்னைக்கு உலக ஆசீர்வாதங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், உலக ஜனங்களோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு தேவனுடைய ஜனமாக இன்னைக்கு நீங்களும் நானும் வாழப்படாமல் உலகத்தின் ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நன்றாக இந்த வேளையில் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருள்வார். தம்முடைய ஜனங்கள், அவரை நம்பி இருக்கிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் பலனை தருகிறவர், எப்பொழுதும் சத்துவத்தை தருகிறவர். நமக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். அவர் எனக்கு பலனா இருக்கிறார், அவர் எனக்கு சத்துவமா இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் அவர் தர போகிறார். நான் தேடி ஓட வேண்டியது எனக்கு அவசியமற்றது. ஏன்னா நான் முழங்கால் படியிட்டு என் தகப்பனிடத்துல கேட்பேன் என்று சொன்னா அவர் என்னை பலப்படுத்துவார். ஏன்னா அவர்கிட்ட தான் உண்மையான ஆசீர்வாதம் இருக்குது இல்லையா? அவர்கிட்ட தான் உண்மையான ஆசீர்வாதம், உண்மையான பலன், உண்மையான சத்துவம். அப்ப நம்மளாம் தேடுகிறது என்னன்னா ஒரு மாயையான ஆசீர்வாதம். தம்முடைய ஜனங்களாக for his people அவர் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தன்னுடைய ஜனத்திற்கு அவர் பலன் தருகிறார். ஒருவேளை இன்னைக்கு அவருடைய ஜனமாக நம்ம காணப்படாமல் இருப்போம் என்று சொன்னால், இந்த சத்திய வசனங்களை உங்கள் காதுகளிலே இன்னைக்கு வருமானால், இன்னைக்கு இயேசுவினுடைய ஜனமாக நீங்கள் மாறிக்கொள்ளுங்க, இயேசுவினுடைய பிள்ளையாய் மாறிக்கொள்ளுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாறிக்கொள்ளுங்க. இன்னைக்கு இயேசுவினுடைய பிள்ளையாய் நீ மாறும் பொழுது கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தேவன் யாரை பலப்படுத்துகிறார்? தம்முடைய ஜனங்களை அவர் பலப்படுத்துகிறார். இரண்டாவது காரியம், கர்த்தர் யாரை பலப்படுத்துகிறார் என்று சொன்னால், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் எத்தனை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 40ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தார்களும் சோர்வடையார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தர் யாரை பலப்படுத்துவார் என்று சொன்னால், கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர் பலனை தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தன் ஜனத்திற்கு அவர் பலனை தந்தார். இரண்டாவது அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் பலனை தருகிறார். அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எப்படி ஒரு சாதாரணமான பலனை தரல. வசனம் தான் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன பலனை பெறுவாங்களா? புது பலனை தருவாங்க. நியூ, புதுசா உங்களுக்காக புதியதான காரியங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் இல்லையா? நம்ம ஒரு கடைகளுக்கு போய் ஒரு புதிய துணி எடுத்துட்டாலோ இல்ல ஒரு புதிய பொருளை, நம்ம ஆசைப்பட்ட பொருளை வாங்கிட்டாலோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோமோ, அதே போலதான் ஆண்டவர் ஓட்ட உடைச்சல உங்களுக்கு தரமாட்டார். ஏதோ உடைஞ்சு போன ஒரு பொருளை பலத்தை தரமாட்டார். ஏதோ கேட்கறான்னு சொல்லி
என் தேவன் உனக்கு அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தருகிறார்? புது பலனை தருகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. அவர் புதிய பலனை தருகிறார். பிள்ளைகளே, அந்த புதிய பலனை வச்சு நீ என்ன பண்ண முடியும் தெரியுமா? கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் விளையப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இதுதாங்க ஆண்டவர் கொடுக்கிற பலன். உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு தூரம் போனாலும் சரி, உனக்கு சோர்வு வராது, உனக்கு இளைப்பே வராது. அதுதான் என் கர்த்தர் கொடுக்கிறதான பலன். இன்னைக்கு அநேக விளம்பரங்களை சொல்லுகிறாங்க, இதை குடிங்க, எங்களுக்கு என்ன வரீங்க, இவ்வளவு ஹைட்டா வளர்ந்துருவீங்க, நீங்க நல்ல பலசாலி ஆயிடுவீங்க, இதுல ஆர்கானிக் இருக்குது, நீங்க இதை போட்டு சாப்பிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 100 வருஷம் வாழ்வீங்க, 75 வருஷம் வாழ்வீங்க, 1000 வருஷம் வாழ்வீங்கன்னு சொல்லி இன்னைக்கு இந்த உலகத்துல என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இப்பேற்பட்ட காரியங்களை என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து 3000 கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். உனக்கு புது பலன் நீ என் சமூகத்துல காத்திருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது என்ன ஆகிறது சொன்னால், மன சோர்வு வந்துருது, பலவீனம் வந்துருது. எங்க பலம் வரணுமோ அங்க என்ன வந்துருது? பலவீனமான காரியங்கள் வந்துகிறது. ஏன்னா நான் காத்திருந்து 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 என்னாச்சு, என் இருதயத்துல இளைப்பு வந்துருச்சு. இனி பிசாசு சொல்லுவான், பாத்தியா எத்தனை வருஷம் காத்திருந்த, என்ன நடந்துருச்சு, இத்தனை வருஷமா சபைக்கு போற, என்ன உன் வாழ்க்கையில நடந்துருச்சு, இத்தனை வருஷமா நீ ஆலயத்துக்கு ஓடி போகிற, முதலாவது போய் உட்கார்ற, சபையில நீ போய் அந்த வேலை செய்யற, பெருக்கிற, பாய் போடுற, சேர் போடுற, என்னென்ன காரியங்களையோ நீ செய்யற, ஆனா நீ வேண்டிக்கிற காரியங்கள் உனக்கு நடக்கல பாத்தியா அப்படின்னு சொல்லி பிசாசு உங்கள் இருதயத்துல கலைகளை வைப்பான். நீ இயேசுக்காக இதை செய்யறியே, இந்த என்ன வாரத்துல வைக்கிற எல்லா நாளும் ஊழியத்துல பங்கெடுக்கிறியே, எல்லா ஃபாஸ்டிங் பிரேயரும் கலந்துக்கிற, எல்லா பைபிள் ஸ்டடியிலையும் கலந்துக்கிற, எல்லா ஆராதனையும் தவறாம கலந்து கொள்ளுகிற, ஆனால் வாழ்க்கையில ஒரு குறை உண்டுன்னு சொல்லி பிசாசு உங்கள் காத்திருப்பை என்ன பண்ணுவான்? பலவீனப்படுத்துவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது, உன் காத்திருப்பு உனக்கு புது பலனை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு கிட்ட சொல்லுங்க, நான் காத்திருக்கிறது ஏதோ வேஸ்டான காரியம் இல்லப்பா, எனக்கு புதிய பலனை கத்த தர போகிறா. ஹல்லேலூயா. நான் காத்திருக்கிறதுனால நான் நிறைய விஷயங்களை நான் இழக்க போகிறது இல்லை, அநேக காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, ஈசாக்கினுடைய வாழ்க்கையில பாருங்க, யாக்கோபினுடைய வாழ்க்கையில பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாருங்க, தாவீதினுடைய வாழ்க்கையில பாருங்க, மோசேயினுடைய வாழ்க்கையில பாருங்க. ஏன் உங்களையும் என்னையும் தமது சாயலாய் உண்டாக்கின என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பாருங்க. காத்திருந்த ஒரு மனுஷனும் கர்த்தர் வெறுமையாய் விட்டதும் இல்லை. கர்த்தரை நம்பினவர்களே, கர்த்தருக்காக காத்திருந்த பிள்ளைகளே, அவர் வெறுமையாய் விட்டதாக தேவனுடைய வசனமும் சொல்ல, இந்த சரித்திரமும் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்காக காத்திருப்போம், காத்திருந்து புதிய பலனை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். இப்பேற்பட்ட பலன் தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு பிசாசு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு, பிசாசு வஞ்சகமாய் நடத்துகிற பாதைகளிலே நாம் சோர்ந்து போய் கர்த்தர் தரவிருக்கிற புதிய பலனை இன்னைக்கு நாம இழந்து போயிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில புது பலனை நீ பெற்றுக் கொள்ளணும் நீ ஆசைப்படுற, ஆனால் உனக்கு காத்திருக்க கடினமா இருக்கிறது. நீ புது பலனை அடைய வேண்டும் என்று சொன்னா நிச்சயமாகவே நீங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், வேண்டினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சமா இருக்கும். ஹல்லேலூயா,
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தகப்பன்மார்களே, தாய்மார்களே, சிறு பிள்ளைகளே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வசனங்களை ஊழியக்காரர்கள் நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னா, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னா, உங்கள் ஊழியங்களில் ஒருவேளை வளர்ச்சி இல்லாம தேவ சமூகத்தில் நீங்க காத்திருக்கலாம். என்னாண்டவரே, ஊழியம் இப்படியா இருக்கிறது, இத்தனை வருஷமா நான் காத்திருக்கிறேன், ஒரு பலனும் இல்லையே, ஒரு வளர்ச்சி இல்லையே சொல்லி நீங்க கதறி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறதான காரியம், கர்த்தருக்காக காத்திருக்கிற நீங்கள் சீக்கிரத்துல புதிய பலனை அடைய போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை தரப்போகிறார். இரண்டாவது காரியம், தேவன் யாரை பலப்படுத்துகிறார் என்று சொன்னால், கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர் புதிய பலனை தருகிறவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம், கர்த்தர் யாரை பலப்படுத்துகிறார் என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம், 138 சங்கீதம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 138 சங்கீதம் அதனுடைய 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளி, என் ஆத்துமாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. மூன்றாவது, அவர் யாரை பலப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை அவர் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. முதலாவது யாரை பலப்படுத்துகிறார்? தம்முடைய ஜனத்தை அவர் பலப்படுத்துகிறார். இரண்டாவது, அவருக்காக காத்திருக்கிறவர்களை அவர் பலப்படுத்துகிறார். மூன்றாவது, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்களை அவர் என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடணும், செபிக்கணும். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு, கூப்பிட்ட உடனே எனக்கு என்ன பண்ணுவாரு? பதிலை தருகிறவரின் ஆண்டவர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு கொடுத்து என் ஆத்துமாவிலே எனக்கு என்ன பண்ணுகிறாரா? பலனை தருகிறார். முதலாவது என்னை பலப்படுத்துகிறார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுது அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குது, என் பிள்ளைக்கு ஏதோ பலவீனம் வந்திருக்குது, என் பிள்ளைக்கு முதலாவது நான் என்ன கொடுக்கணும்? பலனை கொடுக்கணும். ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, மற்ற நாட்டில் இருக்கான்னு தெரியல. நம்ம வீட்டை தேடி யாராவது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யார் வந்தாலும் முதலாவது நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி எடுத்து அவங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா தூரத்துல இருந்து ஒரு வேலை வரலாம், இலை போட வரலாம், அவங்க பலவீனத்தோடு வரலாம், இல்லை ஏதோ எதிர்பார்த்து வர்றாங்க. ஆனால் நமக்கு தெரிந்தவர்களோ இல்லை தெரியாதவங்களையோ நம்ம என்ன பண்ணுவோம்? வந்த உடனே அவங்களுக்கு தண்ணி கொடுப்போம். அப்போ அவங்க அதை தண்ணி குடிச்சு கொஞ்சம் இலை பாருவாங்க. ஹல்லேலூயா. இது நம்ம அறிந்திருக்கிற ஒரு சாதாரணமான மனுஷன். அதே போலதான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற, அவரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாவது ஆண்டவர் என்ன கொடுப்பாருன்னு சொன்னா, அவர்களுக்கு பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளை எதுக்காக என்னை கூப்பிடுதுன்னா, என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்திருக்குது, ஏதோ பலவீனம் வந்திருக்குது, ஏதோ கஷ்டம் வந்திருக்குது, அதனால என் பிள்ளை என்னை தேடி வந்திருக்குதுன்னு சொல்லி உங்களை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். நீங்க பலவீனமா இருக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. கூகுளை எடுத்து தேடாதீங்க, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், எந்த ஸ்பெஷலிஸ்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த டாக்டரையோ எந்த வைத்தியரையோ ஃபர்ஸ்ட் நம்பாதீங்க. முதலாவது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வசனம் சொல்லுங்க. ஏசப்பா, நீங்க சொல்லிருக்கிறீங்களே இந்த 138 சங்கீதம் 3ஆம் வசனத்தின் படியாக என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு பலனை தருவேன் என்று சொல்லிருக்கிறீங்களே, அந்த பலத்தை எனக்கு நீங்க கொடுங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தில் நோக்கி கேளுங்க. எந்த டாக்டர் போனாலும் சரி, என் தேவனுடைய கரம் சுகம் அளிக்கும் வர்க்கமாக கிரிய செய்யலன்னு சொன்னா, எப்பேற்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நீங்க போனாலும் சரி, எப்பேற்பட்ட வைத்தியர் கிட்ட போனாலும் சரி, என்ன காரியங்கள் கிட்ட போனாலும் சரி, அது சுகம் பெறாது. ஏன் என்று சொன்னார், அவர் எப்பேற்பட்ட தேவனா இருக்கிறார் என்று சொன்னார், அவர் பரம வைத்தியராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் பலவீனத்தை பார்த்து கலங்கி கொண்டிருக்காது, உன் கஷ்டத்தை பார்த்து நீ கலங்கி கொண்டிருக்காது, என்ன பலப்படுத்த ஒருவராலும் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், என்னை நோக்கி கூப்பிட்ட நாளிலே என்ன கூப்பிடு, அந்த நாளிலே உனக்கு சுகத்தை தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலனை தருகிறவர் யாருக்கு? பலனை தருகிறவர் தன்னை கூப்பிடுவர்களை. எப்படி கூப்பிடுவீங்க? எந்த நேரத்தில் கூப்பிடுவீங்க? நம்முடைய ஜப வேலையில தான் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட முடியும். நம்ம ஜபத்தை அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. எலியா அவன் கூப்பிட்ட மாத்திரத்திலே அக்கினி இறங்கினது என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, என் தகப்பன் எண்ணுகிறது என்னவென்று சொன்னால், உன்னை பலப்படுத்த, என்னை பலப்படுத்த அவர் பிரியமா இருக்கிறார். ஆனால் இதற்கு நாம செய்ய வேண்டிய என்ன விஷயம் தெரியுமா? அவரை நோக்கி நீங்க கூப்பிடணும்ன்றது அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே அங்கே எலியா அவன் கூப்பிட்ட மாத்திரத்திலே என் தேவன் இறங்கி அந்த இடத்தை பட்சித்து போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிகிற அக்கினி சூளையில 7 மடங்காக சூளை ஏற்றி அங்கே தானியேலை போட்டாங்க. ஆனால் தானியேலுடைய சத்தத்தை என் தேவன் கேட்டு, நாம போட்டது இத்தனை பேர் தானே சாமி போட்டோம், ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் உள்ள இருக்கிறாங்களே என்பதை போட்டவனையே பார்க்க வச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கூப்பிட்டேன்னு சொன்னா உன் மரணத்திலே என் தேவன் கிரியை செய்வார், மரண தருவாயிலே ஆண்டவர் கிரியை செய்வார். என் தேவன் கிரியை செய்கிறதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவரை கூப்பிடுகிறதற்கு இன்றைக்கு நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் ஆராய வேண்டியது. ஹல்லேலூயா. முதலாவது for his people, அவருடைய சனத்திற்காக அவர் இறங்கினார். இரண்டாவது one who wait for him, அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர் இறங்கினார். மூன்றாவது one who call his name, அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் இறங்கினவராக இருந்தார். கடைசியாக one who chosen by him, அழைக்கப்பட்டோருக்காக அவர் பலனை தருகிறார். எடுத்து வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம், அதனுடைய 1ஆம் அதிகாரம், அதனுடைய 27 மற்றும் 29ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். கொலோசியர் எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 27 29 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையை ஐஸ்வர்யத்தும் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்தி சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கைக்காக உங்களுக்குள் இருப்பதே இந்த ரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவைகளாக நிறுத்தும்படிக்காக அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நான்காவது, அவரால் அழைக்கப்பட்டோரை அவர் என்ன பண்ணுகிறாரு? பலப்படுத்துகிறவரா. அவரால் அழைக்கப்பட்டவங்களால மட்டும்தான் அவருடைய வேலையை செய்ய முடியும், இல்லையா? பேதுரு இருந்தான். பேதுரு தன்னோட வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது, எப்பா நீ மீன் பிடிச்சதெல்லாம் போதும், இனி உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக உம்மை மாற்றுவேன் என்று சொல்லி அவனுடைய அழைப்புக்குள்ளாக கொண்டு வந்தான். பவுலுடைய வாழ்க்கையில அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான், அழித்து கொண்டிருந்தான், ஏன் கொலை கூட செய்து கொண்டிருந்தான். அவனை ஆண்டவர் அறிந்து இவன் எனக்கு தேவை என்பதை அவன் மூலமாக அவனுக்கு அறிவித்து அவனை அடைத்து ஊழியத்திலே அவனை
சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் கேட்கும் பொழுது, பவுலே என்னுடைய வேலையாய் நீ போக வேண்டும் என்று சொல்லி அவனுடைய அழைப்பை அவர் உறுதி செய்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அழைத்தவரை அவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமளும் தேவ சமூகத்தில் அழைக்கப்பட்டோராய் மாற வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கும் எத்தனையோ ஊழியக்காரர்களை கர்த்தர் அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், சத்துவப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர் வீல் சேர்லையும், எத்தனையோ பேர் உட்கார்ந்து கொண்டும் முடியாமலும் தேவனுடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் அந்த ஊழியத்தை விட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர்களை ஆண்டவர் பலப்படுத்தி இன்னமும் அவருடைய ஊழியத்தின் காரியங்களை அவர்கள் மூலமாய் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நாளில் நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இயேசுவால அழைக்கப்பட்ட பிள்ளைகளை அவர் எந்த காலத்தில் என்ன பண்ண மாட்டாரு? கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலை கைவிட மாட்டார். உங்களை குறித்து ஆண்டவர் என்ன தீர்மானத்தை வைத்திருக்கிறாரோ அதன்படி நம்ம வாழ வேண்டியது மிகவும் அவசியமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. ஏதோ பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், நம்ம நல்லா சாப்பிடுறோம், உழைக்கிறோம், போய் சேர வேண்டிய காலத்தில் போய் சேர்ந்துட வேண்டியதுதான். அப்படி அல்ல. கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னார், படைத்திருக்கிறார் என்று சொன்னார். அவர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பை உறுதி செய்து கொண்டு அதற்காக நாம வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. தேவ அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்க. தேவன் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா தேவ அழைப்பை பெற்றிருக்கிறவர்களை அவர் பலப்படுத்துகிறார். தேவனுடைய அழைக்கப்பட்ட பிள்ளைகளை அவர் பலப்படுத்துகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ புசிச்சிட்டோம், குழைச்சிட்டோம், அது இல்ல. அதுதான் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் ஏதோ குடிக்கிறதும் புசிக்கிறதும் ஜாலியா போய் மேல போய் டான்ஸ் ஆடுகிறது அல்ல. என்னுடைய தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் எப்பேற்பட்டதா இருக்கிறது என்று சொன்னா அது நீதியும். அங்க யார் போக முடியும்னா நீதி உள்ளவங்க தான் அங்க போக முடியும், உண்மை உள்ளவங்க தான் அங்க போக முடியும், சமாதானத்தோடு தான் நீ போக முடியும். உனக்குள்ள சமாதானம் இல்லாமல் எரிச்சலான காரியங்கள், அருவருப்பான காரியங்களை உங்களுக்குள்ள நீங்க வச்சிருப்பீங்கன்னு சொன்னா நீங்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அழைக்கப்பட்டவன் எப்படி இருப்பான்னு சொன்னா அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்ட இடமா இருக்கிறபடியினால இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு செய்கிறவன் தேவனுக்கு பிரியமும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு யார் போக முடியுமா? இவைகளில் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமான மனுஷன். பரலோகத்துக்கு யார் போக முடியும்? ஆண்டவருக்காக உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்கிறவனும் கர்த்தரால் பிரியப்படுகிற மனுஷன் மட்டும்தான் இன்னைக்கு பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நினைச்சுக்கிறாங்க, நான் என்ன அக்கிரமம் வேணாலும் செய்யலாம், என்ன பாவம் வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செஞ்சுட்டு நான் அழைக்கப்பட்டவன் சொல்லிக்கலாம். இல்ல, யார் அழைக்கப்பட்டவன் என்று சொன்னால் புசிப்போம் குடிப்போம் இல்ல, நீதியின்படி சமாதானத்தின்படி தேவனுக்கு பிரியமான மனுஷனோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரனாய் இருக்கிறவர்கள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்காக அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு வச்சிருக்கிற பெரிய திட்டத்தை நீங்க விட்டுறாதீங்க. அவர் உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக மாற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பிள்ளைகளே, நம் வாழ்வில் பலன் என்பது மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. அதை நாம் தேவனிடத்தில் இருந்தே பெறுவது அவசியம். என்னது? நம் வாழ்வில் பலன் என்பது மிகவும் முக்கியம். அதை நாம் தேவனிடத்தில் இருந்து பெறுவதே அவசியம்.
செய்யும்? தேவ தொடுதலை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதமாய் வாழ்வோம். தேவ தொடுதலை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதமாய் வாழ்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லா கண்களை மூடி நாம் செபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.